ஒரு நிமிஷம் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிடுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்ல போனேன். நீங்க உங்க லவ்வர் கிட்ட நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் சொல்றப்ப அவங்க உண்மையாலுமா ஐயோ நம்ம ரொம்ப அழகா இருக்கோம்னு அவன் சொல்லிட்டான் அப்படின்னு ரொம்பவே அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா அதையே நீங்க ரிப்பீட்டடா சொல்றப்ப அதனோட வேல்யூ கம்மியாயிடும். ஐயோ இவனுக்கு வேற வேலையே இல்லை, எப்ப பாரு இதையேதான் சொல்லிட்டு இருப்பான்னு சொல்லி உங்களோட மதிப்பும் அந்த இடத்துல கம்மியாயிடும். சோ உங்க ரிலேஷன்ஷிப்ல பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கு ரிப்பீட்டடா எதையுமே நீங்க பேசாதீங்க, ரிப்பீட்டடா எதுவுமே சொல்லாதீங்க. அது மட்டும் இல்ல, அந்த காலத்துல அதாவது 90s தான் லவ்னா என்னன்னே தெரியாம லவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா லவ் சைக்காலஜின்னு புக்கே எழுதிட்டாங்க. சோ உங்க ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகாம இருக்கிறதுக்கு லவ் சைக்காலஜி பத்தி நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை என்ஜாய் பண்ணுங்க.